அடுத்தது சுதந்திரம். நமக்கு சுதந்திரம் கிடையாது. என்ன சுதந்திரம்? 1947 வந்தது மட்டும் சுதந்திரம் அல்ல. எனக்கு இன்றைய இரவு இன்னும் ஒரு 3 மணி நேரம் நீடிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் முடியுமா? முடியாது. காலத்தை வரையறுக்கும் சுதந்திரம் எனக்கு கிடையாது. ஆனால் முருகனுக்கு உண்டு. அதுதான் சுதந்திரம். அடுத்தது அலுப்த சக்தி. அலுப்த சக்தி என்றால் என்ன? எப்போவுமே ஆற்றல் குறையாது. நம்மலாம் சொல்லுவோம் காலையில் சுறுசுறுப்பாக குளிச்சுட்டு வேலைக்கு போவோம், ஈவினிங் ஃபுல் பேட்ரி காலி, எனர்ஜி அவுட் அப்படின்னும். ஆனால் அந்த அலுப்த சக்தியானது முருகனுக்கு என்றுமே எனர்ஜியே குறையாது. அடுத்தது நித்தியத்துவம். என்றும் எப்பொழுதும் அறிவின்றி இருக்கும் இயல்பு. இந்த 6 தத்துவங்கள் முருகனோடது. குழந்தை கேட்கலாம், ஏம்மா பார்வதி பாவமா, ஏன் அவளுக்கு 2 குழந்தையும் ஹேண்டிகேப்டுமா, ஏன் ஒரு குழந்தைக்கு யானை முகம், இன்னொரு குழந்தைக்கு 6 முகம்? அதற்கான பதிலும் நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். குழந்தைய கேட்கலாம், இவ்வளோ பெரிய பிள்ளையார் எப்படி இவ்வளோ சின்ன எலி மேலே உட்காந்துட்டுருக்கார்? அழகாக சொன்னார் சுகி சிவம் ஐயா அவர்கள். இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை இவ்வளோண்டு மவுஸை வச்சு ஆட்டி ஆட்டி அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலையா? அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய பிள்ளையார் அவ்வளோ சின்ன எலியில் உட்காந்துட்டுருக்கார். குழந்தைகளுக்கு இல்லை அது அப்படி தான், நம்ம சுவாமி அப்படி தான், நம்ம அப்படி தான் அவங்களெல்லாம் வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. முருகருக்கு 6 தலை என்றால் என்ன? கதைக்காக பல விஷயங்கள், பல கதைகள் இறைவன் நமக்காக நடித்து காட்டியது. ஏன்னா எப்போவுமே நமக்கு தத்துவமாக புரியுமா? நான் மற்ற விஷயத்த சொன்னதை விட இந்த 6 சர்வஞன், பூர்ணத்துவம் இதை சொல்லும் போது உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த 6 குணங்கள் ரொம்ப தத்துவமாக இருக்குது. அதே மாதிரி இருந்தால் மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. நம்மளை வழிபடலைன்னா 6 முகத்தோடு இருக்கான், 6 முகன் நம்ம வழிபடுவோம். அந்த 6 விஷயங்கள் முருகருக்கு இருக்கனால அந்த 6 முகங்களை குறிக்கிறது. அந்த 6மே ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால தான் முருகனை 6 முகன்னு சொல்கிறாங்க. நமக்கும் இந்த 6 இருக்கணும். நமக்கு 6 முகம் இல்லை, ஏதாவது ஒன்று தான் ஒரு சமயத்துக்கு இருக்குது, இல்லை சில விஷயங்கள் இல்லாமையே இருக்குது. நம்மளால் காலத்தை வரையறுக்க முடியாது, இது மாதிரிலாம் முடியாது. ஏதோ ஒன்று இருக்கனால தான் நமக்கு 1 முகம். 6 இருப்பதால் அவன் 6 முகம். அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொன்று நடக்கிறது. அது தானே சொல்லியிருக்கார் அருணகிரிநாத சுவாமிகள். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியே மனம் புணர வந்த முகம் மணந்து கொண்டது ஒரு முகம். இதில் வேல் வாங்கினதை பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசை. இப்போ கந்தசஷ்டி விழா நடைபெறுது. கந்தசஷ்டிக்கு முன்னாடி ரொம்ப பிரசித்தி பெற்ற விழா சிக்கலில் போய் பார்வதி கிட்டேருந்து வேல் வாங்குற விஷயம் இன்னைக்கு கூட முருகருக்கு அப்போ வேர்வை வருதான். இதில் பார்வதி கொடுத்தாள்னு இருக்கு. ஆனால் கச்சியப்பர் என்ன சொல்கிறாருன்னா நல்கி கொடுத்தனள்னு சொல்கிறான். நல்கி கொடுத்தனள்னா என்ன அர்த்தம்னா கொடுத்தாங்க. ஒரு புலவராகப்பட்டவர் ஒரு விஷயத்தையே 2 தடவை சொல்வாரா? கொடுத்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வேலைக்கு போகிறார், குழந்தை ஃபீஸ் கட்டணும், ஒரு 2000 கேட்குது. அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பா கிட்டேருந்தான் அந்த 2000 வாங்கணும், அந்த குழந்தைகிட்ட கொடுப்பா. அந்த குழந்தை என்ன சொல்லும்? அம்மா கொடுத்தாங்க இன்னைக்கு ஃபீஸ் கட்டன்னு சொல்லும். ஆனால் உண்மையில் யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. சக்தியிடம் வேல் வாங்கும் ஐதீகம் நடைபெற்றாலும் கச்சியப்பர் நல்கி கொடுத்தனர். சிவபெருமான் அந்த வேலை சக்தியிடம் கொடுக்க, சக்தி தன்னுடைய ஆற்றலையும் அதில் புகுத்தி குழந்தையிடம் கொடுக்கிறார். இதில் இன்னொரு அழகான விஷயம், சூரபத்மனை வதைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்சீரலைவாய் அந்த கரையோரமாக திருச்செந்தூர் கரையில் முருகர் கொஞ்ச நாள் ஒரு டென்ட் போட்டு இருக்காராம், ஆர்மி டென்ட் போட்டிருக்காராம். அப்போ தான் வீரபாகு தேவரெல்லாம் தூதுக்கு அனுப்புகிறார். அந்த சமயத்தில் முருகர் என்ன பண்ணுறாராம்? வியாழ பகவானை கூப்பிட்டு என்ன விஷயம், எதனால் தேவர்கள்ன்றவங்க எப்போவுமே சிவபெருமானை வணங்குறாங்க, திருமாலை வணங்குறாங்க, பக்தியோடு இருப்பவர்களுக்கு ஏன் இவ்வளவு துயரம்? ஏன்னா நாளைக்கு நாம் கேட்போம், உலக மக்கள் நாம கேட்போம், தேவர்கள் எப்பொழுதுமே சிவ பூஜையில் ஈடுபெறுகிறார்கள், திருமாலை வணங்குகிறார்கள், பிரம்மனை பார்க்கிறார்கள், அவங்களுக்கும் கஷ்டமா நம்ம கேட்டக்கூடாதுல்ல. அதனால வியாழ பகவானை கூப்பிட்டு கேட்கிறார். ஏன் வியாழ பகவானை கூப்பிட்டு கேட்கிறார்? சுக்கிரனை கூப்பிட்டு கேட்கல. சுக்கிரனோட ஆள் யாரு? சுக்கிரன் யாருக்கு குரு? அசுரர்களுக்கு குரு.
அவர் வேலையாக இருப்பார், ஏன்னா அவரோட ஆட்சியில் இருக்கும்போது. அப்புறம் வந்து அந்த கதையெல்லாம் சொல்கிறேன், நான் பிஸியாக இருக்கேன். வியாழனுக்கு இப்போ ரொம்ப விஷயம் நடந்தே. ஆமாம் முருகா, நான் கதை சொல்கிறேன். என்ன விஷயம்னா, ஒரு தடவை தட்ச யாகத்துக்கு உங்கள் அப்பா போகலை, உங்கள் அப்பாவுக்கு அழைப்பே வரலை, ஆனால் இங்கே இருக்கிற எல்லா தேவர்களும் போயாச்சு, அதனால் வந்ததுன்னு வியாழன் ரொம்ப கன்சர்னோடு சொல்கிறாராம். எதனால்? வியாழன் யாருடைய குரு? தேவர்களோட குரு. வியாழனுக்கு முருகனால் காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனால் அடுத்த வாரம் உங்கள் யாரோட ஜாதகத்துக்கெல்லாம் குரு பெயர்ச்சி வரப்போகுதுன்னு எந்தெந்த ஜோசியக்காரர் பயமுறுத்துனாங்களோ நீங்கள் விட்டுறாதீங்க. அடுத்த 10ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி முடிய 2 நாளும் வைகாசி விசாகம் இருக்குது. ஏதாவது ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்துருங்க. வியாழனுக்கு காரியம் ஆக வேண்டி இருந்தது, காரியத்தை பண்ணி கொடுத்தவர் முருகர். உங்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி எதுவுமே நடக்காது. எப்படி அப்படின்னா இவங்களே ரூல் மாற்றலாமா? முடியாது. உங்களுக்கு வரவேண்டிய துன்பங்கள் வரும். 7.5 வருஷம் வரதை 7.5 நிமிஷம் வரையும் கூட கொடுத்து எடுப்பாராம் கடவுள். கருணாகராச்சாரியார் ஒரு தடவை சொன்னார், கனவுல கூட அந்த சில சமயம் நம்ம கனவே உண்மையான நிகழ்வு போல பயமாக இருக்கும். சில சமயம் கனவுலேருந்து எழுந்துக்கும் உடம்பெல்லாம் வெறுத்துக்கும், நடக்கக்கூடாத விஷயங்கள் நாம் கனவில் பார்ப்போம். அப்படி கனவு வந்தால் பயப்படாதீங்கன்னு. நீங்கள் ரொம்ப இறையருளோடு இருந்தனால நீங்கள் உண்மையாக நிஜத்தில் அனுபவிக்க வேண்டிய அந்த துயரத்தை அப்படியே ஜூஸாக மாற்றி ஒரு 2-3 நிமிஷம் அந்த கனவில் நீங்கள் துன்பப்பட்டுட்டீங்க. அந்த ஆற்றல் குறைக்க முடியும். ஏன்னால் யார் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்களே ரூலை மாற்றக்கூடாது இல்லையா? பண்ணுவார், ஆனால் அந்த ஆற்றல் கம்மியாகும். அதற்கு நாம் வேண்டணும். அதனால தானே திருஞான சம்பந்தர், நாவுக்கரச சுவாமிகள், இப்போ நீங்கள் மதுரை கிட்ட போகாதீங்க, பாண்டிய தேவி கூப்பிட்றா, பாண்டிமாதேவி கூப்பிடுறா. ஒரு வைத்தவழியில் பாண்டிய மன்னன் இருக்கும் பொழுது பாண்டிமாதேவி கூப்பிடும் பொழுது திருஞான சம்பந்தர் போய் அங்கே ரொம்ப அற்புதமாக பதிக்கும். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, அங்கே போகாதீங்க, உங்களோட கோள் நல்லாலன்னு சொல்கிறாராம். சொன்னது மாதிரியே மதுரையில் போயிட்டோன்னே அவர் இருந்த மடத்துக்கு தீ வச்சாங்க, ஆனால் தப்பித்தார். அப்போ சொல்கிறாராம், வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். எவ்வளோ அழகான பதிகம்! அதை படித்தா போதாதான், நீங்கள் எங்கெங்கேயோ போய் எவ்வளோ தகடும் பரிகாரங்களும் செய்யறதுக்கு அந்த கோளறு திருப்பதிகத்தை படிங்க. என்ன சொல்கிறார்? நல்ல நல்ல மிக நல்ல நல்ல அடியாரவருக்கு மிக பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லலை. நான் தெய்வ குழந்தை, சிவபெருமானுக்கு ஆசை குழந்தை, அவங்களாம் என்கிட்ட வரமாட்டாங்கன்னு அவங்கள மரியாதை இல்லாமையும் சொல்லலை. அடியார்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, அதற்கான வீரியத்தை குறைப்பார்கள். இது வைகாசி விசாகத்தின் பெருமை. 6 முகத்தை வணங்கினால் நமக்கு இவ்வளவு நடக்கும். எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. இங்கே வல்லக்கோட்டை முருகர்னு இருக்கார் சென்னையில். அங்கே வள்ளி கல்யாணம் பேசுறதுக்கு போகிறேன். நானும் என் கணவரும் தான் போகிறோம். தாம்பரம்னு சென்னை மயிலாப்பூர்லேருந்து தாம்பரம் போகிறேன். அங்கே நான் என்னோட வண்டியை விடுறேன். நாங்கள் ஸ்கூட்டியில் போகிறோம். அங்கேருந்து வல்லக்கோட்டைக்கு நான் கிளம்புறேன். அங்கேருந்து பஸ் பிடிச்சி போனோம். ஒரு 1 மணி நேரம். எனக்கு போகும்பொழுதெல்லாம் நான் வேலைக்கு போகிறதுனால நான் அந்த போகிற வழியிலலாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பேன். அதை பற்றியே கொஞ்சம் பேசுவேன். வரும், என் கணவரும் என்னோட வராரு. அவர் கொஞ்சம் எப்போவுமே ஜாகிரதையாக வண்டியை கரெக்டாக விடுறனா எல்லாம் பார்ப்பார். அன்றைக்கி அவரும் என்னோட சாவியே எடுக்கலை. ஒன்றும் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு வரோம். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கிட்ட எங்கள் வண்டியை விட்டுட்டோம். ஏன்னா அங்கேருந்து திருப்பி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறது கஷ்டம்னு ஏதோ ஒரு கடை இடத்துல ஓரமாக வண்டியை விட்டுட்டோம். அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் பயண நேரம். அதுக்கப்புறம் வல்லக்கோட்டைக்கு போய் நான் பேசிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் அங்கே வருவேன். அங்கேருந்து தாம்பரத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கள் வீடு மயிலாப்பூர் வந்துடலான்னு ஒரு பிளான். கிளம்பியாச்சு, போயாச்சு. அங்கே ஸ்பீச்சும் பண்ணுறேன். 1 மணி நேரம் வள்ளி கல்யாணம் முடிஞ்சிட்டு வள்ளி கல்யாணமும் அங்கே நடக்குது. அன்றைக்கி ரொம்ப நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சாச்சு. வடை பாயசத்தோட கல்யாணம் முடிச்சு சாப்பாடு எந்த ஒரு இது பிரச்சனையும் இல்லை. சுவாமியை மட்டுமே நினைக்கிறேன். அன்றைக்கி நிறைய பாம்பன் சுவாமிகள் கதையை சொல்கிறேன். எங்களோட தாத்தா பாம்பன் சுவாமிகள் வந்து சமாதியார் இறந்து போயிட்டு அவரை தூக்கின்னு போன 4 ஆட்களை என்னோட தாத்தா ஒருத்தர். அந்த கதையெல்லாம் அன்றைக்கி சொல்கிறேன். ரொம்பவே இறைவ பக்தியோடு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிட்டப்புறம் அந்த விழா நடத்துனார் ஐயா மாதிரி இவர் என்னை காரில் அழைச்சிட்டு வந்தார். அதே மாதிரி சொன்னார், விடுமா தாம்பரத்துக்கு திருப்பியும் பஸ் பிடிச்சி போகாது, எங்கள் வீடு தாம்பரம், அங்கே ட்ராப் பண்ணிடுறேன், நீயும் கணவரும் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு. நானும் என்னோட கணவரும் உட்காந்துக்கும் போது சாவி எங்கே வச்சோன்னு தேடுறோம். அப்போ தான் புரிஞ்சுது, அந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கின ஒரு வருஷம் கூட இருக்காது ஒரு வண்டி, 50,000 ரூபாய் வண்டியோட சாவியோடு விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு 1 நிமிஷம் கூட முடியல. அவர் சாப்பிட்டு வரணும்,
பெரியவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அவர்கிட்ட நான் கிளம்பிட்டு போகிறேன்னு சொன்னால் மரியாதை நிமித்தமாக நல்லா இருக்காது. அப்படியே போனாலும் இங்கேருந்து நான் பஸ் பிடிச்சி போக 2 மணி நேரம் ஆகும். அவர் சாப்பிட்டு வந்த கால் அவரில் அவரோடையே கிளம்பிடலாம். ஆனால் அந்த 1 மணி நேரம் என் மனசுக்குள்ளே நான் சுவாமியோட திட்டி திட்டி பேசுகிறேன். என்ன நான் இப்படி ஏதோ தாத்தா கிட்ட பேசுகிற மாதிரி பாம்பன் சுவாமிகள், நீ உன்னோட கோயிலில் திருவான்மியூரில் அவரோட கோயில் அங்கேருந்து வரும்பொழுது என்னை தள்ளினாலும் தள்ளிடு என்னோட பக்தர்களை தள்ளையல்னு இருக்கும். இதுதான் நீ பக்தர்களை காப்பாற்றுற லட்சணமா? எனக்கு 50,000 ரூபாய் பெருசு, திருப்பியும் லோன் போட்டு வாங்க முடியாது, இந்த இஎம்ஐ முடியலை, எப்படி பண்ணுவேன்னு எவ்வளோக்கெவ்வளோ சுவாமியை நினச்சி 1 மணி நேரம் அப்படியே ரசிக்க ரசிக்க சொற்பொழிவு பண்ணணும். அடுத்த ஒரு 10 நிமிஷம் எப்படி பித்தான சுந்தரர் வன் தொண்டர் திட்டினாரோ அது மாதிரி நான் திட்டுறேன்.